இந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் இன்னும் வலுப்படுத்தி எந்த குழப்பமும் இல்லாமல் அட்லீஸ்ட் வாக்கு எண்ணும் அன்னைக்கு எந்த குழப்பமும் ஏற்படாமல் தெளிவாக இப்ப இருந்தே பிளான் பண்ணி அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக எங்களுடைய கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு வைக்கும். ஆமா, இப்ப இந்த எலெக்ஷன் அதெல்லாம் வந்ததுனால இப்ப ஜூன் ஜூலை மாசத்துக்கு பிறகு கேப்டனுடைய நினைவகத்துல நம்ம எங்க நினைவகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதி நம்ம கட்ட இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எல்லா மக்களுடைய ஆசீர்வாதத்துடன் எங்கள் கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர், ஒன்றிய, நகரம், பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு இங்க ஒரு பிரம்மாண்டமாக கேப்டனுக்கு ஒரு நினைவகத்தை நாம் எழுப்ப இருக்கிறோம். அதற்கான பணிகள் வெகு விரைவில் தொடங்கும். காவேரியில வாட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த தடவையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்டாசிட்டியா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு சார்பா உச்சநீதிமன்றத்தை முறையிடுவோம். இது காவேரியில நம்ம தண்ணி கேட்கறது, கோடை காலம் வந்தவொடனே தண்ணி இல்லைங்கிறது, பெண்கள் பூரா குடத்தை கொண்டு ரோட்ல உட்காந்து மறியல் பண்றது, இது ஒண்ணு இன்னைக்கு புதுசு கிடையாது. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப டிசம்பர் மாசத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சுப்போம். எத்தனை சிட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஃப்ளட்டு, எல்லா இடத்துலையும் ஃப்ளட்டு. அப்போ என்ன இங்க நிர்வாகம் இருக்குன்ற நான் மக்களுக்கு சார்பா இன்னைக்கு கேள்வி எழுப்புறேன். ஒரு பக்கம் அதிகமான மழை வெள்ளத்தை கடவுள் கொடுக்குறார், அதை சேமிக்கிற திறன், ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த அரசுக்கு இல்லை. அப்போ தண்ணி வரும்போது அதை கடல்ல கொண்டு போய் வீணா கலந்து விட்டுறாங்க. ஜஸ்ட் ஒரு 3-4 மாசத்துல கோடை காலம் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப தண்ணி இல்லை. ஏன் இது தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு நம்ம ஏன் போய் காவேரி கிட்ட போய் ஏன் நம்ம கர்நாடகா கிட்ட கேட்கணும்னு நான் கேட்கிறேன். அது கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. இல்லைன்னா அந்த உரிமையை நம்ம பெற்றுதான் தீர போறோம். ஏன் ஒவ்வொரு வருஷமும் போய் அவங்க கிட்ட கெஞ்சி எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கணுமா என்ன? அப்ப நம்ம கிட்ட ஆட்சி இல்லையா? இங்க நிர்வாக திறன் உள்ள அதிகாரிகள் இல்லையா? ஆட்சியாளர்கள் இல்லையா? இன்னைக்கு நம்ம கிட்ட பணபலம் இல்லை, என்ன இல்லை? ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு நிர்வாக சீர்கேடோட ஒரு பிளானே இல்லாம மழைக்காலம் வரும்போது கடல்ல தண்ணி கலக்கிறதும், கோடை காலம் வந்தவுடனே தண்ணி இல்லைன்றதும், அப்புறம் போய் கர்நாடகா கிட்ட காவேரியில தண்ணி குடிக்குதுன்னு எத்தனை நாளைக்கு தான் இந்தியே பாணிய இவங்க ஓட்ட போறாங்க? இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இந்த கோடை காலத்துல இந்த அரசு செய்ய வேண்டிய பணி அனைத்து இடங்களிலும் தூர் வாரணும். இப்ப நான் எல்லா சிட்டி ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வரதான் செய்யறேன். அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூவம், நம்மளுடைய சென்னைக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதான் இதயம். இன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்துல அவங்க போட்டெல்லாம் விட்டாங்க. இன்னைக்கே அங்க கூவமா இன்னைக்கு அசுத்தமான தண்ணி போடுற அளவுக்கு யார் அதை மாத்தினது? அப்ப இங்க நிர்வாக திறன் இல்லை என்பது தெளிவா தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சம்மர் வரும்போது தூர்வாரி அங்க வருகின்ற கழிவுகளை எல்லாம் அடைச்சு அடுத்து வருகின்ற மழை காலத்துக்கு இந்த அரசு தயாரா இருக்கணும். அப்ப தண்ணீர் வரும்போது அதை சேமிக்கணும். கடல்ல போய் தண்ணி சேராம அதை தடுக்கணும். அந்த தண்ணீரை வச்சு மக்களுக்கு கொடுக்கணும். நீராவியா போயிருதுன்றாங்க. நீராவியா போனாலும் இருக்கிற தண்ணீரை நம்ம சஃபிஷியன்ட் கொடுக்கலாம். இந்த நல்ல தண்ணியில கொண்டு போய் கடல்ல கலந்து உப்பு தண்ணி ஆக்குறாங்க. அப்புறம் பாருங்க, பல லட்சம் கோடியில ஒரு ஸ்கீம், கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி மக்களுக்கு தருவன்றாங்க. எதற்காக இந்த பணிகள்? நம்ம என்ன டெசர்ட்லயா இருக்கோம்? மக்களுக்கு இன்னைக்கு கடவுள் நல்ல வரம் கொடுக்கிறார் மழையின். ஆனா இதை நிர்வகிக்கின்ற திறன் எந்த ஆட்சியாளர்களுக்கும் இல்லை என்பதை மன வருத்தத்தோட மக்கள் சார்பா இதை நான் பதிய வைக்கிறேன். இந்த சம்மர்ல இப்ப ஆளும் ஆட்சி எல்லா ஏரி, குளம், குட்டை, நம்ம கூவம் அத்தனையும் தூர்வாரி வழுகின்ற அத்தனை கழிவையும் தடுத்து இப்பயே ரெடியா இருக்கணும். ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தோம்னா மழை காலம் வந்துடும். அப்ப வருகின்ற மழை தண்ணீரை சேமிக்கணும். கடல்ல போய் கலக்காம அதை சேமிச்சு தடுப்பணைகளை போட்டு விவசாயத்திற்கும் மக்களுக்கும் தொழில்களுக்கும் அந்த தண்ணீரை திருப்பி கொடுத்தாலே தமிழ்நாடே தன்னிறைவு பெற்றதா இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா இவங்க அரசியல் பண்ணணுன்றதுக்காக எப்ப பார்த்தாலும் கர்நாடகா கிட்ட போய் தண்ணி கொடுங்கன்னு கேட்கறது, அவங்க இதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்றது. இது எத்தனை நாளைக்கு இது தொடர போகிறது? நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனால் நமது உரிமையை நாம் கண்டிப்பா தீர்வோம். அதுல மாற்று கருத்துல அதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா இருப்போம்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அதனால மேகதாதுல அணை கட்டக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவேரி தண்ணீர் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஆட்சியாளர்களும் ஒன்னா பேசி கண்டிப்பா கொடுக்கணும். இன்னைக்கு கர்நாடகால ஆட்சியில இருப்பாங்க காங்கிரஸ் தான். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற தமிழ்நாட்டுல திமுக.
இன்னைக்கு இந்தியா கூட்டணியில திமுகவும் காங்கிரஸ் தான் ஒற்றுமையா இன்னைக்கு கூட்டணியில இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட போய் பேசி எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காவேரியில் அப்ப ஸ்மூத்தா எப்படி தண்ணி வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இப்ப வாங்கி கொடுங்க. ஏன் முடியல? அப்ப துரைமுருகன் என்ன சொல்றாரு? எது சொன்னாலும் நான் தான் சீனியரு, எனக்கு தெரியாதா? இப்படியே சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் என்ன நிர்வாகம் செய்யறாரு என்று மக்கள் சார்பா கேள்வி எழுப்புறாரு. இன்னைக்கு கோடை காலம் வந்து இருக்குல்ல, எங்க வந்து தூர் வர்றாங்க, எங்க தண்ணி கழிவு தண்ணீர் வராம எங்க தடுக்கிறாரு? அடுத்த மழை காலத்திற்கு என்ன தயாராக இந்த அரசு இருக்குது என்பதை இன்னைக்கு அமைச்சர் துரைமுருகனும் முதலமைச்சரும் இதுக்கு பதில் சொல்லணும். மக்கள் இன்னைக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. விவசாய மக்கள் அவ்வளவு தூரம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 1000 வந்து இன்னைக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்சு வந்த திமுக தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்று அனைவருக்கும் தன்னிறைவு பெற்ற தண்ணீரை வழங்கணும்.